தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் இரண்டாவது மனைவியுடன் திருமண நாளை கொண்டாடிய விவகாரம். 66 வயதான செவிலியர் சுசிலாவுடன் ராமதாஸ் நட்சத்திர ஹோட்டலில் 50வது திருமண நாளை கொண்டாடியிருக்கிறார் என கூறப்படுகிறது. இந்த நிகழ்வில் ராமதாஸின் குடும்பத்தினர் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் பாமகவில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த சுசிலாதான் காரணம் என பாமகவினர் அப்போதே சொல்லி வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது சுசிலாவுக்கு 66 வயதாகும் நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பே செவிலியர் சுசீலாவை ராமதாஸ் இரண்டாவது திருமண கூட்டாட்சியை வலுப்படுத்துவோம் என்று பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். பீகார் போன்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடக்கூடாது. பீகார் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியுள்ளது என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். பீகாரில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வாக்குத் திருட்டு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்போதல்ல எப்போதுமே பொம்மையாகத்தான் இருக்கிறது. மக்கள் பிரச்சனையை பற்றி கேளுங்கள், என்னிடம் விஜய் குறித்தும் கூட்டணி குறித்தும் கேட்காதீர்கள் என்று செய்தியாளர்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் கோபமாக கூறிவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார். ஆனால் தமிழக தேர்தல் களத்தில் திமுகவுக்கு உதவக்கூடும் என்கிறது இந்தியா டுடே சிவோட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக வெற்றிக்கு விஜய் மறைமுகமாக உதவப் போகிறாராம். அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா? திராவிட மாடல் அரசின் பொய்களுக்கு அளவே இல்லையா என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை நகர பாஜக வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை மர்ம கும்பல் அடித்தே கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இப்போது மக்களவைத் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடும் என்றும் இந்தியா டுடே சிவோட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு தமிழ்நாடுதான் இந்தியாவிற்கே வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது எனவும் இந்தியாவிலேயே ஒன்று மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.